என்னாச்சு அங்கிள்? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம். கல்யாணத்துக்கு எங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களான்னு. ஐயோ அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை தம்பி, இங்கே மண்டபத்தில் உங்களை பற்றியும் வெண்ணிலாவை பற்றியும் என்னென்னவோ பேசிக்கிறாங்க தம்பி. அதான் ஒன்றுமே புரியல தம்பி. என்னாச்சு அங்கிள்? தம்பி, சின்ன வயசுலேருந்தே வெண்ணிலாவை ரொம்ப பாசமாக வளர்த்தோம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். இப்போ நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை தான். என்னைக்கு அண்ணாமலை வெண்ணிலாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டு இந்த கல்யாண ஏற்பாட்டை பண்ணினாங்களோ அன்னையிலேருந்து அவங்கள நாங்கள் கடவுளாக தான் பார்க்குறோம். நீங்க இதெல்லாம் நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நாம பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது. அதான் மாப்பிள்ளையே அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல. இல்லைம்மா, அப்புறம் ஏன் மாப்பிள்ளை ஃபோனில் வான்மதிட்டு அப்படி சொல்லணும்? அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. என்னென்ன வருண் ரூம்ல இருந்து வரீங்க? ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னக்கா, என்னாச்சு? என்னன்னு தெரியல அண்ணாமலை. அண்ணனும் அண்ணியும் வருண் ரூம்ல இருந்து வந்தாங்க. முகமெல்லாம் வாடி போயிருக்கு. என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. அண்ணா, அண்ணி, என்ன நடந்துச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லனா வருண் ஏதாவது? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நாங்க தான் மாப்பிள்ளைய பார்க்க போனோம். ஏன் இந்த நேரத்துல அங்க போனீங்க? சித்தி, சித்தி. என்னாச்சு கௌதம்? ஏன் இப்படி ஓடி வர? சித்தி, ஒரு முக்கியமான விஷயம். வெண்ணிலாவை கடத்தின கேஸ்ல நேத்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவன் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா? தெரியும். என்ன சித்தி இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க? அவனை நம்ம நேத்து தான் அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திருக்கோம். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான்னா கண்டிப்பா அவன் நம்மளை தேடிதான் வருவான். அவனால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தோணுது சித்தி. அவனால இனிமே எந்த பிரச்சனையும் வராது. எப்படி சித்தி சொல்றீங்க? அவன் அப்படிப்பட்டவன், கண்டிப்பா இங்க வருவான். வெண்ணிலாவை சேஃபா பாத்துக்கணும். பயப்படாத கௌதம், வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகாது. சரிடா சரிடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியாவது கொடுத்துடுறேன். எப்போ கல்யாணம் முடிஞ்சா? டேய், நீ ஒண்ணும் குடுக்க வேணாம். அந்த லெட்டரை என்கிட்ட குடு. வாள்கிட்ட இதை நான் பார்த்தாவே பாடிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஹலோ, லெட்டர்ல இருக்கிறத மட்டும் தான் நான் படிப்பேன். ஆனா வெக்க வருதா? போதும் போதும். சரி சரி, வெக்கப்படுது போதும். குடு. டேய், மச்சான், நான் வந்துட்டேன்டா. மண்டபத்தோட பேக் சைடுல தான் இருக்கேன். சீக்கிரம் வா. மச்சான், அது வந்து. என்னடா என்ன யோசிக்கிற? சீக்கிரம் வா மச்சான். இல்ல மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்தாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னு என்கிட்ட அழுதுட்டு போறாங்கடா. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மச்சான், அதெல்லாம் யோசிக்க இப்ப டைம் இல்ல. இன்னும் முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்புறம் நீயே நினைச்சாலும் இங்க இருந்து தப்பிக்க முடியாதுடா. ஒழுங்கா வந்துடுறா. அங்க சாரா உனக்காக காத்துட்டு இருக்காடா. எனக்கு புரியுதுடா. ஆனா இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா இந்த கல்யாணம் நின்னுடும். அதனால வெண்ணிலாவோட அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்படிலாம் யாருக்கும் எதுவும் ஆகாதுடா.
அவங்கள பத்தி யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ மிஸ் பண்ணிடாதடா. அவங்களுக்கு வெண்ணிலா முக்கியம்னா உனக்கு சாரா தான்டா முக்கியம். ஒழுங்கா வெளியில வாடா. மச்சான் சொன்ன கேளுடா. இப்பதான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்க. இங்க பாடுறா மச்சான், நீ இங்க இருந்து தப்பிச்சு போய் அதனால கல்யாணம் நின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லடா. வெண்ணிலாக்கு லவ் மேட்டர் தெரியும்ல, அவங்க சமாளிச்சுப்பாங்கடா. தயவு செஞ்சு யாராவது பாக்கிறதுக்குள்ள சீக்கிரம் வாடா. இவன் எங்க போறான்? ஓ, எஸ்கேப்பா? வெண்ணிலா கல்யாணத்துல சம்மதம்னு சொன்னதுனால இங்க இருந்து இவன் தப்பிக்க முடிவு பண்ணிட்டானா? சும்மா சொல்லக்கூடாது. நான் கூட சாராவை என்னமோ நினைச்சேன். அவ புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிட்டா. நாம போட்ட பிளான் படி வருண் அங்க வர வச்சுட்டா. எப்படியோ நாம போட்ட ரூட் கரெக்டா போகுது. இதுக்கப்புறம் அந்த கடவுளை நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. அண்ணாமலை ஆண்டி என்ன ஒவ்வொரு நொடியும் ஃபீல் பண்ண வச்சுட்டு நேத்து ஆட்டமா ஆடுறீங்க ஆட்டம். இனிமேதான் இந்த வான்மதியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. ஐயோ, இவங்களா? வருண் எஸ்கேப் ஆகுறது இவங்க பார்த்தா காரியமே கெட்டுருமே. என்ன பண்றது? அம்மா, தாலி கட்டறதுக்கான எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணியாச்சு. மாப்பிள்ளை வந்தாருன்னா உடனே ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதோ வந்துருவாங்க. சரி சரி சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியா இருக்குமா. நான் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. வந்துருவாங்க வந்துருவாங்க. சொல்றா சொல்றா சொல்லு சொல்லு சொல்றா சொல்லு. ஏய், சொல்லுடா சொல்லுடா. யாரா அப்படி பண்ண சொன்னது? சொல்லு. என்ன கண்ணு கம்மனுகிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாலுமே முடிய போகுது. அப்ப அவ்வளவுதானே உன் பிளானு? வச்சிருந்த பிளான் எல்லாம் சொதப்பிட்டு கேள்வியா கேக்குற? கரெக்டா பிளான் எல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. என்ன கண்ணு சொல்ற? ஆமாமா, கல்யாணத்தை நிறுத்த இங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். வேலைக்கு ஆகல. அதான் சாராவை தூண்டி விட்டேன். வருணும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இனிமே இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. என்ன பாக்குற? நான் சொன்னதெல்லாம் நடக்கும். வா. சொல்லு சொல்றா சொல்றா. ஏய், யார் இப்படி பண்ண சொன்னது? சொல்லு. தெரியாது. யார் இப்படி பண்ண சொன்னது? யார் சொல்லி வெண்ணிலாவை கடத்துனீங்க? சொல்லுடா சொல்லு சொல்லுடா சொல்லு.